ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யூத ஜனங்களுடைய மீறுதல்களை நிமித்தமும் அவருடைய பாவத்தின் நிமித்தமாகவும் கர்த்தர் அவர்களை 70 வருஷம் பாபிலோனிய சிறையிருப்பிற்கு விட்டு போடுகிறார். ஆனால் அந்த 70 வருடங்கள் முடிந்தவுடன் அவர்களை சந்தித்தது மாத்திரமல்ல, நான் விடுவிப்பேன் என்கிறதான நல்வார்த்தையையும் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்படியே அவர் கொடுத்த நல்வார்த்தையை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்ததான ஒவ்வொரு நல்வார்த்தைகளையும் அவர் குறித்த நேரத்திலே அப்படியே நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். கர்த்தர் தாவீதிற்கு அவருடைய கற்ப பிறப்பு ஆலயத்தை கட்டுவான் என்று வாக்கு கொடுத்தார். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்த வேளையிலே அவர் என் தகப்பன் ஆகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று நன்றியோடு கூட நினைவு கூறுகிறார். அதே போல யோசுவாவின் தலைமையின் கீழ் கானானை முழுவதுமாக சுதந்திரித்ததான அந்த நேரத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் அநேக நேரங்களிலே கொடுக்கிறதான வார்த்தைகளையும் வாக்குறுதிகளும் நிறைவேற்ற தவறுகிறோம். அதுபோல அநேக தீர்மானங்களை வருடத்தின் துவக்க நாளில் எடுப்பதுண்டு. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் அவருக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் என்று தெய்வ சமூகத்திலே பொருத்தனைகளும் உடன்படிக்கையும் செய்கிறோம். ஆனால் சில நாட்களுக்குள்ளாகவே எல்லாவற்றையும் மறந்தவர்களாக, நமக்கு நன்மை செய்த தேவனையும் மறந்தவர்களாக, எல்லாம் என்னுடைய கைபலத்தால் தான் வந்தது என்று நினைப்பவர்கள் தான் அந்த உலகத்தில் அநேகம் பேர். ஆனால் நம்முடைய தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் நமக்கு கொடுக்கிற நல்வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்றுகிறவர். நாம் உண்மையில்லாதவர்களாய் காணப்பட்டாலும் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆகையால் நாம் தண்ணீரை கடக்கும் போதும் அக்கினி போன்ற சோதனையின் வழியாக கடக்கும் போதும் கர்த்தர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கிறவர். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பிற்பாடு யோசுவா கானானை எப்படி பங்கிடுவது, 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களையும் எப்படி வீழ்த்துவது என்று கலங்கி நின்ற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தார். அப்படியே அவரோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட கர்த்தர் இருந்தார். கானானை முழுவதுமாக சுதந்திரிக்கும்படிக்கும் செய்தார். எனக்கு அன்பானவர்களே, இதுபோல கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் ஊழியங்களோடும் நீங்கள் கடந்து செல்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்வார்த்தையாய் காணப்படுகிறது. சாத்தானவன் உங்களுக்கு விரோதமாய் எய்கிற எந்த விதமான ஆயுதங்களும் ஒரு விதத்திலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு சதி செய்தான். ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்தது. மொர்தெக்காய்க்கு செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமானையை ராஜா தூக்கி போட்டார். உங்கள் எதிராளிகள் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். ஆகையால் ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், உற்சாகத்தோடு கூட கர்த்தரை செய்வீங்கள். உங்களுக்கு அவர் கொடுத்த இப்படிப்பட்ட அநேக நல்ல வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவர் சீக்கிரமாக நிறைவேற்றி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மகிழ்ச்சியை காணும்படியாய், சந்தோஷத்தை காணும்படியாக, சமாதானத்தையும் நிம்மதியும் மாறுதலையும் விடுதலையும் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அநேக நல்ல வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் சகலவற்றையும் சம்பூர்ணமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். விசுவாசியுங்கள், காத்திருங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா?
நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ நிறைவேற்ற வல்லமுள்ளவரப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். காத்திருந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்டது போல தேவ சமூகத்தில் வாஞ்சியோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வீராக. விடுதலை கட்டளையிடுவீராக. நன்மைகளை செய்வீராக. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்களும் உடைய வார்த்தையை முருக பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு கூட இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடுவதற்கு தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கிருபையில கொடுத்து வழி நடத்துங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அப்பா அந்த விடுவித்தது போல, அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது போல தம்முடைய ஜனங்களையும் அப்பா நீர் விடுவிப்பீராக. நீர் விடுவித்து நீர் பாதுகாப்பீராக. தம்முடைய வார்த்தையில கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி ஆறுதல் படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.